ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு வழக்கமான இடத்திலேயே நடைபெறும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஜான் வழங்கிட கேட்கலாம். ஜான், வணக்கம். இந்த அண்மை செய்தி குறித்த முழு விவரம் என்ன ஜான்? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு வழக்கமான இடத்திலேயே நடைபெறும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அன்று உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் காலங்காலமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையிலான கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. 3 ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டத்தில் நடத்தப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஜல்லி கமிட்டி மற்றும் கால்நடைத்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை ஆகியோருடன் ஒத்துழைப்புடன் ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி தை 1 பொங்கல் அன்று ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருவது வழக்கம். இதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. 3 கட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் நிலையில் இதில் முதல் கட்டமாக இன்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே ஜல்லிக்கட்டு மைதானம் மதுரையில் பிரம்மாண்டமாக தயாராகி வந்த நிலையில் ஆனால் அங்கு நடத்தப்படுமா இங்கு நடத்தப்படுமா என்று விவாதங்கள் எழுந்த நிலையில் இந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆனது வழக்கமாக நடைபெறும் இடத்திலே நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தற்போது அறிவித்துள்ளார். கூடுதல் தகவலுக்கு நன்றி ஜான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.